பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற சீனிவாச திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் இன்று நடைமுறையானது மத்திய அரசின் 3 சட்டங்கள். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் வாழைமரம் பலூன்கள் மற்றும் வண்ண தோரணங்கள் கட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. உழவர்கரை ஜிஆர் பேந்தாக் கிளப் சார்பாக புதுச்சேரி மாநில அளவிலான பேந்தாக் போட்டி நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் மத்திய அரசு அமுல்படுத்தி உள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்த வையேடு வெளியீட்டு விழா கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கையாடு புத்தகத்தை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் என்றும், காவல்துறை, சட்டத்துறை மற்றும் வழக்காடு மன்றம் ஆகியவை இணைந்து செயல்பட்டால் சரியான நீதி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு இதுபோன்ற சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி செல்வதற்கான வாய்ப்பை காவல்துறை உருவாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று ஒருநாள் நீதிமன்றம் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதில் 20 நீதிமன்றங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற சீனிவாச திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஹாலிபேட் மைதானத்தில் 6வது முறையாக ஸ்ரீவாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் உள்ளன.
இந்த நேரு வீதி எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். இந்த வீதியில் ஒரு புறம் பார்க்கிங் 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வடக்கு புறமும், ஜூலை முதல் டிசம்பர் வரை தெற்கு புறமும் வாகனங்கள் பார்க்கிங் திட்டம் கடந்த சில ஆண்டுகளாக அமலில் இருந்து வருகிறது. அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஜூன் 30 வரை நேற்று வரை நேரு வீதியில் வடக்கு புறம் பார்க்கிங் திட்டம் அமலில் இருந்தது. ஜூன் திங்கட்கிழமை ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறம் பார்க்கிங் அமலில் இருக்கும். இதற்காக பார்க்கிங் இன்று முதல் மாற்றப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் செல்வம், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் போலீசார் நேரு வீதியில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் நிற்பதற்கான பார்க்கிங் வசதியை குறிக்கும் வகையில் வண்ணம் பூசும் பணி நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. நாடு முழுவதும் இன்று நடைமுறையானது மத்திய அரசின் 3 சட்டங்கள். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் வாழைமரம், பலூன்கள் மற்றும் வண்ண தோரணங்கள் கட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சட்டங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சஞ்சிதா, பாரதிய நாகரிக் சுரேஷ சஞ்சிதா, பாரதிய சாட்சிய ஆதினியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கைகள் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் பெரிய கடை காவல் நிலைய நுழைவு வாயிலில் வாழை மரம், பலூன்கள், தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் காவலர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. உழவர்கரை GR பேந்தாக் கிளப் சார்பாக புதுச்சேரி மாநில அளவிலான பேந்தாக் போட்டி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த லியோ அணியை சேர்ந்த குமார் மணி முதல் பரிசையினையும், உப்பளத்தை சேர்ந்த பிளேபாய் அணியினர் ராஜா ரமேஷ் 2வது பரிசையும் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IGV பிரபாதேவி முதல் பரிசை வழங்கி வீரர்களை வாழ்த்தி பேசினார். NR காங்கிரஸ் பிரமுகர் முரளி அவர்கள் 2வது பரிசையும், வழக்கறிஞர் சசிபாலன் 3வது மற்றும் 4வது பரிசையும் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு நியூ பேந்தாக் அசோசியேஷன் நிர்வாகிகள் அருமை செல்வம், உழவர் கரையை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை JR பேந்தாக் கிளப்பின் கேப்டன் ஆனந்த், ஒபேனான்ஸ், துணை கேப்டன் நிலவன், செயலாளர் இளைய பொருளாளர் தமிழ் நிலவன், நிர்வாகிகள் ஸ்டீபன், அந்தோனி அகிலன், ஜோசப், பாலு, சூரி, ஜெயக்குமார், பிரதீஷ், பிரதீப் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். GST தினத்தையும் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமலாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரித்துறை புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இன்று 5 ஆண்டிற்கான ஜிஎஸ்டி தின விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வரி கட்டுவதின் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இதில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் கருத்தரங்கில் சரியான நேரம் காலங்களில் வரி செலுத்தும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் சங்கத்தின் 9வது ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுவை ஆனந்தா இன் ஹோட்டலில் 30/6/2024 அன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் சங்க தலைவராக போன் மாடர்ன் பில்டர்ஸ் பங்குதாரர் திரு ஜோதிராம் அவர்களும், செயலாளராக காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு அருள்குமார் அவர்களும், பொருளாளராக விருப்ப ஓய்வு பெற்ற அரசு தலைமை ஆசிரியை திரு சுஜாதா பிஸ்ட்ராஜ் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் தலைமை சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ பவுண்டேஷன் டைரக்டர் திரு கார்த்திகேயன் கணேசன் அவர்களும், ஜோன் 27 மண்டல உதவி ஆளுநர் திரு டாக்டர் மேரி ஸ்டெல்லா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த புதுச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு ஹெரிடேஜ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் டாக்டர் திரு சரவணகுமார், அரசு வழக்கறிஞர் திரு ராமச்சந்திர மூர்த்தி, திரு அன்பழகன், திரு முகுந்தன், திரு மணிவண்ணன், டாக்டர் திரு சுப்ரியா, டாக்டர் திரு மீனா, டாக்டர் திரு கவிப்பிரியா, திரு மனோஜ், திரு சிவக்குமார், திரு சந்திரன், திரு விவேகானந்தன், திரு கண்ணன், திரு மணி, திரு சதீஷ், திரு ராஜ்பாபு, திரு சீதாபதி மற்றும் மற்ற ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி சிறப்பித்தனர். சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவன் சலங்கை நாட்டியாலயம் மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக இப்பள்ளியில் பயிலும் மாணவிகளின் சலங்கை பூஜை கம்பன் கலையரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஐஜி பிரபாதேவி கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். மேலும் இதில் மாணவிகளின் நாட்டியங்கள் இடம்பெற்றன. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் ஸ்ரீதேவி, இயக்குனர் சங்கர், மேலாளர் அன்பழகன், மேலாளர் கிருஷ்ணகுமாரி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ரசித்தனர். பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற சீனிவாச திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் இன்று நடைமுறையானது மத்திய அரசின் 3 சட்டங்கள். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் வாழைமரம், பலூன்கள் மற்றும் வண்ண தோரணங்கள் கட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. உழவர்கரை GR பேந்தாக் கிளப் சார்பாக புதுச்சேரி மாநில அளவிலான பேந்தாக் போட்டி நடைபெற்றது.